இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், இந்த 2 trigonometrical தியரத்தில் இந்த ஃபஸ்ட்டு தியரம் என்னென்னு பார்த்தோம். தட் இஸ் m plus n into cot theta equal to m into cot alpha minus n into cot beta அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த செகண்ட் trigonometrical தியரம், தட் இஸ் m plus n into cot theta equal to m cot b minus m into cot c அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா, ஃபஸ்ட் என்ன அசம்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இதில் that is b by d equal to dc, that is equal to m by n, but d is any point on the triangle, d is any point on the base bc of a triangle abc. So, okay, therefore m by n நீங்கள் எப்படி எழுதலாம், that is m by n equal to given என்ன m by n equal to bd divided by dc, m by n equal to bd second part என்ன bd divided by dc, but bd divided by dc இந்த இதில் வந்து நம்ம dA வை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா அந்த வேல்யூ மாறாது. therefore this equation becomes bd divided by dA into dA divided by dc. By sine rule again we apply the sine rule on the triangle ABC. Actually நம்ம அந்த triangle ABC sine rule என்னன்னு எப்படி இருக்கும் பாருங்க, again நம்ம ரீகால் பண்ணிக்கலாமா. ஒரு triangle ABC நீங்கள் இதில் அசைன் பண்ணிங்கன்னா ABC இதில் இந்த ஆங்கிளை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்க, கேபிட்டல் ஏன்னே எடுத்துக்கோங்க. இந்த ஆங்கிளை வந்து கேபிட்டல் பின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஆங்கிளை கேபிட்டல் சின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா, அல்லது நீங்கள் என்னது இப்போதைக்கு சரி அப்படியே எடுத்துக்கலாம். சரி, இது வேணாம், அந்த ஆங்கிள் கூட இந்த இப்போதைக்கு வேணாம். அந்த பேஸ் பியோட டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்னது ஸ்மால் ஏன்னு நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. அந்த ஏசியோட வேல்யூ வந்து ஸ்மால் பின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்டு அந்த அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது, சரிங்களா, ஏக்கு ஆப்போசிட்டாக உள்ள அந்த ஆங்கிளை அந்த டிஸ்டன்ஸை வந்து என்னது பேஸ் ஆங்கிளை வந்து பிசியை வந்து ஏன்னு அசைன் பண்ணிக்கோங்க. பிக்கு ஆப்போசிட்டாக உள்ள இந்த ஏசிங்கிறத ஸ்மால் பின்னு அசைன் பண்ணிக்கோங்க. இந்த ஆங்கிள் சிக்கு ஆப்போசிட்டாக உள்ள ஏபியை வந்து நம்ம சின்னு எடுத்துட்டோம்னா பை சைன் ரூல் நம்ம எப்படி எழுதலாம்னா, சைன் ரூல் படி நம்ம எப்படி எழுதலாம்னா, that is a divided by sin a equal to b divided by sin b and c divided by sin c. Okay, therefore this is equal to some constant k. Therefore a can be written as the distance a can be written as k times sin a, and b can be written as some k times sin b, and c can be written as k times sin c. therefore இதை வந்து நம்ம இந்த ஆங்கிளில் வந்து இந்த ட்ரையாங்கிள் இருக்க பாருங்க, இந்த ட்ரையாங்கிளில் நம்ம அப்ளை பண்ணோம்னா, இந்த ட்ரையாங்கிள் ஏபிடியில் நம்ம அப்ளை பண்ணோம்னா, இந்த சைன் ரூலை நம்ம அப்ளை பண்ணும்போது therefore sin BAD, therefore BD equal to BD divided by, actually அப்படி கிடைக்கும் பாருங்க, therefore BD divided by sin BD divided by sin BAD. Okay. BD divided by sin BAD. therefore இதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணால் this is equal to some k ன்னு எடுத்தோம்னா இதில் எல்லா இடத்துலையுமே என்னது அந்த k கேன்சல் ஆகி அப்போ ரிமைனிங் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் உள்ளது எப்படி இருக்கும் சம். therefore BD இது எப்படி எழுதலாம், BD is proportional to sin BAD. இதை நம்ம அப்ளை பண்ணோம்னா therefore BD is equal to is proportional to sin BAD. Similarly
DA is proportional to இதுக்கு opposite angle என்ன ABD, therefore sin ABD. and DA divided by again நம்ம வந்து இந்த angle நம்ம அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இந்த angle நம்ம என்னது அப்ளை பண்ணுவோம். இந்த triangle ADC ல நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த ADC ல நம்ம அப்ளை பண்ணோம்னா இந்த sin angle ADC இந்த ADCங்கிற triangle ல வந்து sin rule நம்ம அப்ளை பண்ணோம்னா therefore DA is proportional to proportional to DA is proportional to இதுக்கு opposite உள்ளது என்னது angle என்ன ACD, therefore sin of ACD. and DC is proportional to இதுக்கு opposite angle என்னது DAC, therefore DC is proportional to sin DAC, sin DAC. சரி, இதில் நாம் இந்த இடத்துல நாம் இந்த இடத்துல நம்ம இது தேவையில்லை, ஆல்ஃபா பீட்டா நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம எப்படி எடுக்கலாம்னா இந்த டோட்டல் ஆங்கிள் இருக்குது பாருங்கள், இந்த டோட்டல் ஆங்கிளை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், தட் இஸ் இந்த ஆங்கிள் டோட்டலாகவே நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்க, இந்த டோட்டல் ஆங்கிளை நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்க, கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த டோட்டல் ஆங்கிள் என்னது கேபிட்டல் ஏன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி, இந்த ஆங்கிளை நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்க, கேபிட்டல் பின்னு நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. இந்த ஆங்கிள் என்னது கேபிட்டல் பி. சிமிலர்லி இந்த ஆங்கிளை வந்து கேபிட்டல் சின்னு நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. தட் மீன்ஸ் the angle BAC equal to A and the angle ABC equal to B and the angle ACB equal to capital C அப்படின்னு நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த ஆங்கிள் மட்டும் என்னவாக இருக்கும் பாருங்கள். இந்த ஆங்கிள் ஆக்சுவலாக இந்த ட்ரையாங்கிள் ஏடிசியில் வந்து இன்னர் ஆங்கிளை நீங்கள் ஆட் பண்ணும்போது என்னது 180, தட் இஸ் சைன் the angle DAC plus the angle ADC plus the angle ACD, that is equal to 180, அப்படி தானே? therefore the angle இந்த triangle பாருங்க, the angle DAC, the angle DAC equal to எப்படி எடுக்கலாம், டோட்டல் ஆங்கிள் வந்து 180, அதில் வந்து இந்த ஆங்கிள் மட்டும் என்னது தீட்டாவும் சியும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். therefore 180 minus C plus theta, okay. therefore the angles DAC equal to, அப்போ இந்த ஆங்கிள் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இந்த ஆங்கிள் மட்டும் என்னது 180 minus, that is the angle DAC க்கு வேல்யூ என்ன, the angle DAC க்கு வேல்யூ என்ன 180 minus theta plus C, 180 minus theta plus C, okay, 180 minus theta plus C, okay, 180 minus theta plus C, இந்த ஆங்கிள் மட்டும். சரிங்களா? சரி, அடுத்தது நாம் என்ன பாருங்க, இந்த ஆங்கிள் டோட்டல் ஆங்கிள் என்னவா இருக்கும், இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து என்னது 180, அப்படிதானே? இந்த டோட்டல் ஆங்கிள் என்னது 180 இருக்கும். பட் இந்த ஆங்கிள் மட்டும் என்ன, இந்த ஆங்கிள் மட்டும் என்னது தீட்டா. therefore the remaining angle, that is இந்த ஆங்கிளை மட்டும் நம்ம மல்டிப்ளை, இந்த ஆங்கிள் மட்டும் என்னவா இருக்கும், இந்த ஆங்கிள் மட்டும் என்னவா இருக்கும், இதில் ஏன்னா தீட்டா ரிமைனிங், ஏன்னா இந்த இடத்துல தீட்டாவில் இருந்து 180 டோட்டல் வேல்யூ பண்ணுது, இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து 180, அதில் தீட்டா பாயிண்ட் மைனஸ் பண்ணுங்கண்ணா. அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், இட் இஸ் 180 minus
180 minus theta, 180 minus theta. சரிங்களா? that is the angle ADB அல்லது BDA. அது என்னது 180 minus theta. அப்போ இது 180 minus thetaனா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? ஏன்னா டோட்டல் ஆங்கிள் வந்து 180. அப்போ இந்த மூணு ஆங்கிளை ஆட் பண்ணும்போது தான் 180 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? therefore the angle BAD, the angle BAD equal to என்னவா இருக்கும்? 180 minus the angle B, 180 minus the angle B, 180 minus the angle B plus 180 minus 180 minus theta, 180 minus 180 minus theta. Okay, angle BAD equal to ஏன்னா இந்த ஆங்கிள் 180லேருந்து டோட்டல் ஆங்கிள் என்னது? இந்த ABDயில் வந்து இந்த ஆங்கிள் A, ஆங்கிள் B அண்ட் இந்த ஆங்கிள் BAD நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 180. இப்போ BADலேருந்து 180 மைனஸ் இந்த ஆங்கிள் B, இந்த ஆங்கிள் என்னது? சாரி, இந்த ஆங்கிள் வந்து B கிடையாது, சரி B தான். இதுலேருந்து Bயும் நீங்கள் இந்த Bயும் சப்ட்ராக்ட் பண்ணணும் ப்ளஸ் 180யும் சப்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த இதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். therefore this is equal to 180 இந்த இடத்துல கேன்சல் ஆயிரும், 180 கேன்சல் ஆயிரும், மைனஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் தீட்டான்னு கிடைக்கும். therefore this is equal to theta minus b. therefore this is equal to theta minus b. therefore this is equal to இந்த இடத்துல நம்ம இதை எடுத்துகிறோம். therefore இதில் வந்து 180 கேன்சல் ஆயிரும். therefore உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து therefore theta minus bன்னு கிடைக்கும். சரிங்களா? theta minus b. therefore the angle BAD equal to இந்த ஆங்கிள் என்னவா கிடைக்கும்? that is theta minus b. therefore theta minus b. அப்போ இந்த ஆங்கிள் என்னது? theta. இந்த ஆங்கிள் என்னது? 180 minus theta plus c. இந்த ஆங்கிள் என்னது? the angle BAD ஓட ஆங்கிள் என்ன? theta minus d. angle BDA ஓட வேல்யூ என்ன? 180 minus theta, because the angle ADC ஓட வேல்யூ என்ன? theta. இந்த அசம்ப்ஷனை வச்சுட்டு இந்த ஆங்கிள் ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எடுத்தோம்னா therefore the angle sin BAD equal to sin BAD is equal to because BAD equal to theta minus theta, theta minus b, therefore sin theta minus b, and the sin ACD equal to angle is sin ACD equal to c, therefore sin c, okay, and sin ABD equal to b, therefore sin b, okay, and sin DAC equal to 180 minus theta plus c, therefore sin DAC equal to 180 minus theta plus c. therefore this can be written as sin c into sin theta minus sin c into sin theta minus b, and this can be written as sin b into, but sin 180 minus theta equal to sin theta, but here in terms of theta, here theta plus c, therefore sin theta plus c, therefore sin 180 minus theta plus c equal to sin theta plus c, okay, but sin theta minus d equal to, that is sin a minus b formula na
sin a cos b minus cos a sin b. சரிங்களா? Therefore, this can be sin theta minus b can be written as sin theta cos b minus cos theta sin b. And sin beta அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். and sin theta plus c நீங்கள் எழுதலாம். எப்படி எழுதலாம் பாருங்க. sin a plus b ஃபார்முலா எழுதிங்கன்னா sin a cos b plus cos a sin b. therefore sin theta plus c நீங்கள் எப்படி எழுதலாம். sin c cos theta plus cos c sin theta அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? இப்போ த்ரோட்டை sin b sin c sin theta வால த்ரோட்டை டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ எதுலாம் கேன்சல் ஆகும். இதில் sin c கேன்சல் ஆயிரும், sin theta கேன்சல் ஆகிப்போம். இப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும். இதில் cos theta cos b divided by sin b, cos b divided by sin b. ஓகே, இந்த செகண்ட் டேர்மில் இதை உள்ளே எடுக்கும்போது உங்களுக்கு எதெல்லாம் கேன்சல் ஆகும். sin c கேன்சல் ஆயிரும், அது மாதிரி sin b கேன்சல் ஆயிரும். therefore ரிமைனிங் என்னவாக இருக்கும். cos theta divided by sin theta, cos theta divided by sin theta. again sin b உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு த்ரூ அவுட் ஆனது sin b sin c இதை டிவைட் பண்ணோம்னா இப்போ sin b கேன்சல் ஆயிரும், அதே மாதிரி sin c கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்னவாக இருக்கும். cos theta divided by sin theta, cos theta divided by sin theta. எகெயின் பாருங்கள், இதில் sin b உள்ளே எடுத்துட்டோம்னா அப்போ எகெயின் நீங்கள் இதை உள்ளே எடுக்கும்போது என்ன இதெல்லாம் கேன்சல் ஆகும். sin b கேன்சல் ஆயிரும், அதே மாதிரி sin theta கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்னவாக இருக்கும் பாருங்கள். cos c divided by sin c ங்கிற இந்த டேர்ம் இருக்கும். therefore from this equation we get that cos b is divided by sin b equal to cot b, and cos theta divided by sin theta equal to cot theta, and whole divided by cos theta divided by sin theta equal to cot theta, and cos c divided by sin c equal to cot c. okay, இப்போ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எழுதுனீங்கன்னா therefore m into cot theta plus cot c equal to n into cot b minus cot theta, பட் இந்த டேர்மில் பாருங்கள், இதுக்கு அடுத்த டேர்மில் எப்படி எழுதலாம் பாருங்கள். therefore m into cot theta இதை லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா மைனஸ் என்ன ஆயிரும். இதை ரெண்டையும் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா ப்ளஸ்ன்னு ஆயிரும். therefore m plus n into காமன் டேர்ம் என்ன cot theta, that is equal to n into cot b minus m into cot c. இதை மாதிரி கிடைக்கும். m into cot c இதை மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இதுதானது the second trigonometrical theorem. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம். இந்த ரெண்டுமே என்னது ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.